ஆப்பு அடித்த சிஎம் விஜய். 35 டெண்டர்கள் அதிரடியாக ரத்து. தந்து முதல் பொந்து வரை ஊழல். சென்னை மாநகராட்சியின் முதல் பட்டியலின பெண் மேயர் பிரியாவிற்கு தமிழக முதல்வர் மாஸ்டர் விஜய் வைத்த கருப்பு செக். அந்த கருப்பு செக்கினுடைய கருத்தை நம்ம ஜெம் தொலைக்காட்சி மூலம் விரிவா பார்க்கலாம். தமிழக அரசியல்ல மாற்றம் வேண்டும்னு எதிர்பார்த்திருந்த நிலையில 2026 தமிழக சட்டசபை தேர்தல் அறிவிப்புக்கு சில நாட்களுக்கு முன்பாக சென்னையில நடைபாதை பணிகளுக்காக 35 டெண்டர்கள் விடப்பட்டிருக்கு. இந்த டெண்டர்கள்ல பல்வேறு முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில முதல்வர் விஜய் உத்தரவுல 25 டெண்டர்கள் அதிரடியா ரத்து செய்யப்பட்டிருக்கு. தமிழக சட்டசபை தேர்தலில் வென்று தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்திருக்காங்க. கட்சியினுடைய தலைவரான விஜய் முதல்வராகியும் இருக்காரு. இந்த நிலையில தான் தேர்தல் தேதிக்கு முன்பாக அவசரமா கொடுக்கப்பட்ட டெண்டர்களை அரசு அதிரடியா ரத்து செய்து வராங்க. முந்தைய தீயசக்தி திமுக ஆட்சியில ஊழல் முறைகேடு புகாரின் அடிப்படையில தமிழக அரசு அதிரடியா கோதாவில களமிறங்கி நடவடிக்கை எடுத்து தமிழக மக்கள் மனதில் மாஸ் காட்டி வராங்க. இந்த நிலையில தான் தாவேக எம்எல்ஏ பல்லவியோட பிரியாவிற்கு ஏற்பட்ட மோதல் போன்று பல்வேறு சர்ச்சைகள்ல சிக்கிய சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாவிற்கு முதல்வர் விஜய் கரண்ட் ஷாக் கொடுத்திருக்காரு. அதுபடி தற்போது சென்னை மாநகராட்சியோட 35 டெண்டர்களும் அதிரடியா ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த டெண்டர்கள் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு சில நாட்களுக்கு முன்புதான் வழங்கப்பட்டிருக்கு. தமிழக சட்டசபை தேர்தல் மார்ச் 15ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்தால அறிவிக்கப்பட்டுச்சு. அதற்கு முன்பாக பிப்ரவரி 19ஆம் தேதி மேயர் பிரியா சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் நடைபாதை பணிகளுக்காக நிதி ஒதுக்கீடு செய்திருந்தாங்க. இதையடுத்து சென்னை மாநகராட்சியுடைய சிறப்பு திட்டங்கள் துறையின் சார்பிலையும் பிப்ரவரி 20ஆம் தேதி 35 பிரிவுகளா டெண்டர் விடப்பட்டிருக்கு. அதுபடி சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய சாஸ்திரி நகர், பெசன்ட் நகர்ல இருக்கக்கூடிய 4வது அவென்யூ, ராஜ்ய முத்தியா சாலையில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம், கீழ்ப்பாக்கம், வன்ராபி ரோடு, மயிலாப்பூர், டாக்டர் BS சியாசாமி சாலை உள்ளிட்ட பல இடங்கள்ல நடைபாதைகள் அமைக்க டெண்டர் விடப்பட்டுச்சு. இதுலயும் முறைகேடுகள் நடந்திருக்கதா முன்முடுக்கப்பட்டுச்சு. அதாவது சில ஒப்பந்ததாரர்கள் டெண்டர் மதிப்பை முன்கூட்டியே நிர்ணயம் செய்தது, திட்டத்துக்கான மதிப்பீட்டை 4 மடங்கு அதிகமாக கணக்கீடு செய்தது, ஏலத்தின் போது 10% கூடுதலாக்கியது உள்ளிட்டவற்றால சென்னை மாநகராட்சிக்கு நஷ்டம் ஏற்படும். இந்த நிலையில தான் 35 டெண்டர்களும் அதிரடியா ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதுல ஒவ்வொரு டெண்டரும் 2 அல்லது 3 சாலைகளை உள்ளடக்கியதோடு மட்டும் இல்லாம அதோட மதிப்பு 8 கோடியிலிருந்து 9 கோடியா இருந்திருக்கு. மொத்த மதிப்புன்றது 284 கோடி ஆகும். ஆனா உண்மையிலேயே ஒவ்வொரு பிரிவு பணிகளுக்கும் 1.5 கோடியிலிருந்து 2 கோடி தான் செலவு வரும் அப்படின்னு கணக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இது பற்றி அதிகாரி ஒருவர் கூறுகையில, பொதுவா நடைபாதை பணிகளுக்கு கொத்து வேலை, காங்கிரீட் சமன்படுத்துதல் உள்ளிட்ட பணிகள் மட்டும்தான் தேவை. இதற்கு 1.5 கோடியிலிருந்து 2 கோடி வரைக்கும் தான் செலவாகும். இந்த டெண்டர்களுக்கான பணி ஆணைகள் இன்னும் வழங்கப்படாத நிலையில தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதன் பின்னணியில இளைய தளபதி முதல்வர் விஜய் இருக்காங்க. முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையை தன்வசம் வைத்திருக்காரு. தேர்தல் நெருங்கும் போது முந்தைய திமுக ஆட்சியில வழங்கப்பட்ட அனைத்து டெண்டர்களையும் தீவிரமா ஆய்வு செய்யணும் அப்படின்னு சென்னை மாநகராட்சிக்கு அதிரடியா உத்தரவு இட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில தான் தற்போது இந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு. இது தவிர சுமார் 40 பணிகள் மறு ஆய்வுல வச்சிருக்காங்க. இது பற்றி சென்னை ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தினுடைய தலைவர் ராமராவ் கூறுகையில, சென்னை நகர்ல மட்டும் 400 ஒப்பந்ததாரர்கள் இருக்காங்க. இதனால ஓபன் டெண்டர் விட்டிருந்தா பலரும் பங்கேற்றிருப்பாங்க. இதனால நிதி சேமிப்பு ஏற்பட்டிருக்கும். ஆனா டெண்டர் எடுக்க சில ஒப்பந்ததாரர்களுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இது பற்றி சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் அறிந்திருந்தும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் அப்படின்ற கேள்வி ஊர்வலம் வந்துட்டு இருக்கு. இதனால தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக திமுக ஆட்சியில சந்து முதல் பொந்து வரை ஊழல் நடந்திருக்குது அப்படின்றது இது மூலம் அம்பலமாகி இருக்கு. முதல்வர் விஜய் கருப்பு காய நகர்த்தி களம் கண்டு அதிரடியா இந்த உத்தரவை பிறப்பித்ததன் மூலமா இனி தமிழகத்துல ஊழல் போன்ற லட்சம் முறைகேடுகள் வேரோடு வெட்டி எறியப்படும் அப்படின்னு துளியும் ஐயமில்லை அப்படின்னு சொல்றாங்க அரசியல் அறிந்தவர்கள். தாவேகா நல்லாட்சி மலரட்டும், தமிழகம் வெற்றி பாதையை நோக்கி ஓடட்டும். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.